தமிழ் சினிமாவின் வரலாறு என்றேனும் முழுமையாக எழுதப்படும் என்றால் இச்சமூகத்தின் இருண்ட மூலைகளை பற்றி மட்டுமே சிந்தித்த இந்த கலைஞனின் தத்தளிப்பையும் தனிமையையும் பலங்களையும் பலவீனங்களையும் பற்றித்தான் முதன்மையாக பேசும் என்று நினைக்கிறேன். கலைப்பட மரபென ஏதும் இல்லாத தமிழின் வணிக சினிமாவின் இறுக்கமான விதிகளுக்குள் நின்று கொண்டு தன் படைப்புலகு முழுக்க அத்தனை படைப்புகளிலும் தன் தேடலை மட்டுமே முன்னெடுத்த இன்னொரு கலைஞனை பார்க்க முடியாது. இருண்ட அழகியலின் மரபென தமிழில் இப்போது வேறு எதுவும் இல்லை, பாலா என்ற தொடக்க புள்ளி மட்டும்தான் என்கிற ஜெயமோகனின் வரிகளின் வழியாக வாழ்த்துரை வழங்க திரு பாலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காலதாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும் எல்லாரும். திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்களோட முயற்சின்றது அடையாளம் காமிச்சது. முயற்சின்றதை விட ஜெயமோகனுக்கு ரப்பர் நாவலுக்கு அடையாளம் காமிச்சது. அதுக்கப்புறம் தெய்வங்கள் ஓநாய்கள் ஆடுகள் எழுதிய ஆஞ்சல் நாடன் அவர்களுக்கு பரிசு கொடுத்து அடையாளம் காமிச்சது. இப்படி சக படைப்பாளிக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கிற ஒரு நேர்மையான படைப்பாளி அவர். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் கவனிக்கப்படாத பல எழுத்தாளர்களை கவனித்து கௌரவிக்கிறதுன்றது அங்கே மட்டும் இல்லை, கடல் கடந்து இருக்கிற ஒரு எழுத்தாளரையும் கூட்டு வச்சு கௌரவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். PH டேனியல் அவர்கள் எழுதிய ரெட்டி எரியும் பனிக்காடு நாவலை நான் பரதேசின்ற ஒரு பேரில் தயாரித்து இயக்குனேன். அதுக்கப்புறம் ஒரு ஜெயமோகன்ட்ட இப்போ சமீபத்தில் இருந்தப்போ அடுத்து நான் எடுக்க போகிற படத்தில் ஜெயமோகன் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டபோது எனக்கு நான் எதுவும் படித்ததில்லையே, என்னையே இங்கே கூப்பிட்றீங்க. ரெண்டாவது இந்த இலக்கிய வட்டத்தில் போய் உட்காந்து பேசினோம்னா இலக்கியவாதிகளுக்கு மத்தியில் சினிமாக்காரனுக்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு இலக்காரமான ஒரு எண்ணம் வந்து நிறைய எழுத்தாளர்களுக்கு உண்டுன்றது எனக்கு நான் சந்தேகிக்கிறேன். இப்போது நீங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறம்போது பார்த்தா ஏதோ இது என்னையும் கொஞ்சம் சினிமாக்காரனாக பார்க்காம சாதாரண சினிமாக்காரனாக பார்க்காம என்னை கொஞ்சம் அங்கீகரிச்சிருக்கீன்றதுக்காக ரொம்ப நன்றி. நானும் செலியனும் பரதேசி படத்துக்காக அந்த தேயிலை தோட்டத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக நுவரெலியா அங்கெங்கன்னு இலங்கையில் பல இடங்களுக்கு போயிருக்கிறம்போது அந்த கொடுமைகள் இப்போவும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நாங்கள் பார்த்தோம் கண்கூடா. அதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் எழுதியிருக்கிறாரு, திரு யூசப் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்றபோது அது ரொம்ப அந்த சிறுகதையை படிக்கும்போதே ரொம்ப மனசில் ரொம்ப கலங்கி போச்சு. அதில் ஒரு கதாபாத்திரம் ஒரு இதில் வந்து இன்னொரு கதாபாத்திரத்தை கேட்குது. நான் வந்து அதாவது இயேசு ஜீசஸை பார்த்து நாங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்கும்போது எல்லாருமே குழந்தைங்கள மாறிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு.
என்னை பொறுத்தளவுக்கு இந்த இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் எல்லாருமே யாரை பார்த்தாலுமே எனக்கு குழந்தைங்களை பார்க்குற மாதிரியே தான் தோணுது. அதுக்கு உதாரணம் சொல்லாமல் இருந்தால் ஏதோ காரியம் இல்லாமல் ஏதோ சொல்லிட்டு போனேன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா இவங்க ஸ்கூலில் போகிற அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, இப்போ உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அதீத அறிவு, அதீத அன்பு, அதீதமான ஒரு ஞானம் எல்லாம் இருந்தாலும் ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி சண்டை போடுறதுல முதன்மையை வைக்கிறவர் நம்ம ஜெயமோகன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவரோட விஷ்ணுபுரம் வட்டம் வந்து அதை ஒரு விருதாக ஒன்று கொடுக்குறம்போது, இவ்வளோ பேர் நீங்கள் கூடியிருக்கிறத பார்க்குறம்போது, சரி ஓகே அந்த பையன் சண்டை போட்டால் என்ன, நம்ம கை கோர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்திருக்கிறத பார்க்குறம்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கடைசியாக எனக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் பேச வராது, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் இந்த இலக்கியவாதிகளாகட்டும் எழுத்தாளராகட்டும் எல்லாருமே கொஞ்சம் சினிமாவுக்கு வாங்க. அது ஒன்றும் தீண்டத்தகாத தொழில் இல்லை. தீண்டத்தகாதவர்கள்னு யாருமே இல்லைன்ற போது தீண்டத்தகாத தொழில்னு ஏதாவது ஒன்று இருக்குமா? இல்லையே. அதனால் தயவு செஞ்சு சினிமாவுக்கு வாங்க. நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ் சினிமா உருப்படும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஜெயமோகன் அவர்களை வந்து நான் கடவுளில் அவர் எனக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா படங்களுமே, நான் என்னை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், எங்களோடன்னு வச்சுங்களேன். ஏன்னா என்னோட படம் சொன்னா தான் அது ரொம்ப கர்வமாக இருக்கும். எங்களோட படங்கள், அந்த சேது அப்படின்ற முதல் படத்தை எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு மலையாள சிறுகதை, இருட்டுண்ட ஆத்மா அப்படின்ற ஒரு சிறுகதை. அந்த சிறுகதை தான் சேது படம். அதுக்கப்புறம் நந்தா அப்படின்றது ஏதோ என்னால் என்னோட சிற்றறிவுக்கு நானே சுயமாக சிந்தித்த ஒரு சின்ன கதை. அப்புறம் பிதாமகன் எடுத்துக்கிட்டால் ஜெயகாந்தனோட ஒரு சிறுகதையை தான் பிதாமகனாக ஆக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நான் கடவுள்னு எடுத்துட்டால் அது ஜெயமோகனோட ஏழாம் உலகம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற படமும் ஜெயமோகன் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் பரதேசி எடுத்துட்டால் வந்து இந்த தெய்வங்கள் ஓநாய்கள் ஆடுகள்ன்ற தொகுப்பில் அவர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் கொடுத்த அந்த பரிசு கிடைச்சேன். அதில் இருக்க ஒரு சின்ன சிறுகதை எடலாக்குடி ராசான்ற ஒரு சிறுகதையோட அந்த கேரக்டர், அந்த ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வச்சு அதுக்கப்புறம் உண்மையிலே நடந்த சில சம்பவங்களை கோர்த்து ஒரு படமாக எடுக்கப்பட்டது தான் பரதேசி. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்துக்கும் ஜெயமோகன் தான் எழுதுகிறாரு. இப்படி எல்லா எழுத்தாளர்களுமே எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னோடய உயிரில் பாதியாக இருக்காங்க. இப்படி எல்லாரும் இருக்கிறம்போது மற்ற எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.